மாமா ஏன் மாமா கண் கலங்குற? இல்ல மாப்பிள்ள, இந்த கிரேட் கிரியாலுடைய மேட்சுக்கு பாக்குறதுக்கு எவ்வளவு கூட்டம் பாத்தியா? ஆட்டோ அடமான வச்ச காசுல தலைக்கு 10 ரூபான்னு கொடுத்து கூட்டம் வந்திருக்கேன். எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்மட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. ரொம்ப ஃபீலிங் தானா? 10 மீட்டர் வந்துட்டு போயிட்டானா? ரோட் சோதனா போயிட்டு வந்தாரு. என்னடா பொசுக்குன்னு மரியாதை பேசிவிட்ட? நிக்க கூட இல்லடா அவரு. டேய் அண்ணன் அப்படிலாம் பேசக்கூடாது. அப்படிதான் பேசுவேன். என்னடா அண்ணனை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறீங்க? நீயே அண்ணன் சொல்லிட்டு இருந்தா உன்னை ஏன் அண்ணன் சொன்னது? காலையில 11 மணில இருந்து வெயிட் பண்றேனா, எங்க அண்ணனை பார்த்தா போதுன்னு வந்தனா. விஜய் அவர்கள் வந்தால் வெளியே வந்தாலே கூட்டம் கூடும். அவர் பெரிய அசோக சக்கரவர்த்தி. பின்ன என்ன சாதாரணா? அப்படி வெளியே வந்தாருன்னா மக்கள் கூன்னு கூடி அப்படியே போயிருவான். நான் பத்தி பேசினா தானங்களே என்ன பத்தி பேசுவாங்க. ஒரு பெரிய காந்தி உப்பு சத்தியாகிரத்துக்கு நடந்துட்டு இருக்காரு, அப்படியே மக்கள் பூரா காந்தியை நோக்கி ஓடிடுவான். அவர் பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். எந்த ரசிகன் விஜய் படத்தை பார்த்து போஸ்டர் ஒட்டி சுவரொட்டி ஒட்டி போனானோ அந்த ரசிகன் வெளியேறான். கைதட்டு உங்களுக்கு கைதட்டு கேட்க ஆசை. நீங்க தானே தலைவர கட்சியில இளரத்தத்தை பாய்ச்சணும்னு சொன்னீங்க. அதெல்லாம் வெளியே மைக்ல சொல்லுவோம், ஆனா செய்ய மாட்டோம். தருதல் எல்லாம் தேர்தல் நிக்க ஆசைப்படக்கூடாது. அதிமுக கிட்டத்தட்ட 36 வேட்பாளர்கள். வெறும் பொய் பேசுறவன், போதையில பேசுறவன், கஞ்சா அடிக்கிறவன், கொள்ளை அடிக்கிறவன், ரவுடிசம் பண்றவன், கத்த பஞ்சாயத்து பண்றவன், ஊரை ஏமாத்துறவன், வீட்டை ஏமாத்துறவன் எல்லாம் உன் கட்சியில் தான் இருக்கானுங்க. இவனுங்களை வச்சுக்கிட்டு நீ நாட்டை திருத்த போற, மாற்றத்தை கொண்டு வர போறன்ற பிஜேபி இருந்து கிட்டத்தட்ட 36 வேட்பாளர், மொத்தம் 106 வேட்பாளர்ல கடன் வாங்கி போடுறாரு. நம்ம கொடுக்குற 5க்கு 10க்கும் அமெரிக்கால இருந்து ஆளை கூட்டு வர முடியும். அதான் அம்மன் கோயிலும் தள்ளிட்டு வந்துட்டேன். தான் பெரிய மாசு பக்கா மாசு காட்டணுங்கிற திட்டமிட்ட முயற்சியை ஒழிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் காலையில வாக்கிங் போய் ஓட்டு கேட்கிறாரு. நீங்க என்ன பண்றீங்க? காலையில எந்திரிச்சு என்ன பண்ணுங்க? எந்திரிச்சேன், பல் தேய்ச்சேன், குளிச்சேன், சாப்பிட்டேன், அப்புறம் ரெடி ஆயிட்டு திரும்பி படுத்து தூங்கிட்டேன். நான் வருவேன், கையை காட்டுவேன், கூட்டம் கூடிரும், அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. தமிழ்நாட்டுல மட்டும் எனக்கு மொத்தம் 60 லட்சம் ரசிகர்கள் இருக்காங்க. அது என்னமோ மெய்யான இருக்கிறானுங்க, ஆனா உன்னை ரசிக்கிறதுக்கு இல்ல, உன்னை கலாய்க்கிறதுக்கு நெட்ல இருக்கிறானுங்க. வாடாய மச்சி, வாழைக்கா பச்சி, வா உடம்ப பிச்சி, போட போறோம் பச்சி. விஜய் ஒரு பெரிய கற்பனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உண்மையிலே நம்ம திருடனா இல்ல நம்மள நம்ம திருட நினைச்சு ஏமாத்திட்டு இருக்கோமா? அஜித் வந்தா அந்த கூட்டம் வரும், தனுஷ் வந்தா கூட்டம் வரும் அப்படின்றது. ஆனா இது மாதிரி கூட்டம் வராது, ஒழுக்கமான கூட்டம் வரும். அஜித் வந்தா இது ஒரு ஒழுக்கம் கட்ட கூட்டம். திருப்பி அடிச்சா நீ தாங்க மாட்டேன். அந்த சாட்ட முருகா லோலாய்ப்பல புர்ரா, உனக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்து உனக்கு இருக்கடா மாப்பிளா வேட்டா உட்காந்து யாருன்னு காட்டுறா, தேனிக்கார யாருன்னு காட்டுவாங்களா? இப்ப தமிழ்நாட்டுல எவ்வளவு இஸ்லாமியர் இருக்காங்க அப்படின்னு கணக்கெடுப்பு எடுத்துடலாம், எவ்வளவு இந்துக்கள் இருக்காங்கன்னு கணக்கெடுப்பு எடுத்துடலாம். ஆனா எவ்வளவு தற்கூரி இருக்கான்னு கணக்கெடுப்பு எடுக்க முடியாம நாங்க திணறிட்டு இருந்தோம். அதை அவர் வந்து இவ்வளவு தற்கூரி இருக்கான்னு காட்டியிருக்காரு. இவங்க எல்லாம் யாரும் இங்க தற்கூரிகள் எல்லாம் கிடையாது. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி. மானம் கெட்ட போல. தமிழ்நாட்டில் 2 தற்கூரிகள் இருக்காங்க. நான் அது என்னன்னு சொன்ன உடனே நீங்க எல்லாருமே சிரிப்பீங்க. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்திலேயே நம்பர் 1 தற்கூரி அண்ணன் விஜய் அவர்கள். தமிழ்நாட்டுல ஒரு சோசியல் டஸ்ட், சமூக அழுக்குகள், எந்த விதமான சமூக பொறுப்பும் இல்லாத இளைஞர். நீங்க சொன்னீங்க இளைஞர்கள், தலைவரை பார்க்கணும், உயிர் போனாலும் பிரச்சனை இல்ல, அப்படியே போனா உள்ள போயிட்டு போறாரு. ஆகும்ல பேதியில போவான் சாவான். எங்க விஜய்னாவுக்கு நாங்க வந்து தங்கச்சியா இருந்தா தங்கச்சியா இருப்போம், அக்காவா இருந்தா அக்காவா இருப்போம், இல்லன்னா அவருக்கு அப்படின்னு பேசக்கூடிய இளைஞர்கள். சாட்டா சரியான பொட்ட வேலை செய்யறா, கீச்சிருவோம், கொட்டையை நசிகத்துருவோம். ஒரு குப்பை கூட்டுறவன் 10 பொண்டாட்டி வச்சுக்கிறான், பெருக்கிறவ 5 பொண்டாட்டி வச்சுக்கிறா. விஜய் நாய் வச்சா என்ன தப்பு? பல்லு இருக்கா? இப்படி பேசுறாங்க. ஒரு பொது சமூகத்தோட பொண்ணு பேசுது. சாரோட பிராக்டிஸ் 234 தொகுதியில தனிச்சு துணிஞ்சு நிக்கிறோம். விஜய் தனிச்சு நிக்கல, தனியா விடப்பட்டிருக்காரு. பொண்டாட்டி பிள்ளைங்க மச்சினிச்சு மாமியா கீமியா எல்லாம் ஒன்னா கூடிட்டாங்க. நான் ரோட்ல நிக்கிறேன் கோயம்பேட்டுல, பகல்ல ஈ தொல்லை, நைட்ல கொசு தொல்லை. படிப்பும் சரியில்லை, அப்பா தாலையும் காப்பாத்தல, பொண்டாட்டி பிள்ளையும் காப்பாத்தல, உன்னை நம்பி உன்னை வந்து பார்க்கறவனுக்கு பஸ் தண்ணி கொடுக்காத 41 பேரை சாவடிச்சவன், தற்கூரிய பேசி ஏன் தரத்தை நான் கெடுத்துக்க விரும்பலன்றதை மட்டும். வரவங்களே வந்து இருந்தா எப்படி? புதுசா யாருன்னா ஒருத்தர் அவர் என்ன செய்வோம் பார்ப்போம், அவ்வளவுதான். உங்களுக்கு உங்க குடும்பத்தை ஐயோ
வீம்புக்கு போக போக அந்த பிள்ளைகளுடைய மனம் எவ்வளவு பாதிக்கப்படும். அதுதான் அந்த அம்மா பெட்டிஷன்ல எழுதி இருக்குது. எங்களுக்கு திரும்ப திரும்ப இவர் அந்த ஜோடியோட போய் போட்டோ எடுத்து போடுறாரு, வெளிநாட்டுக்கு போறாரு, கோவாக்கு போறாரு. இது வந்து எங்க மனசை புண்படுத்து, யாரா இருந்தாலும் புண்படுத்தும். இல்ல ஒருத்தர் இல்லன்றாரு. அது இவர் தான் ஒருத்தர் கிடையாதுங்க, கோமாளி பைய. இவன் ஒருத்தே கிடையாது. யார் யாரு? விஜய் தான் சொல்ல, கோமாளி கூத்தாடி ஒருத்தே கிடையாது. தன் மனைவியை ஒருத்தர் இல்லைன்னு சொல்ல இவனை யாராவது நாய் கூட மதிக்காதுங்க. பொண்டாட்டிய சரியில்லைன்னு சொல்றதெல்லாம் ஆம்பளை கிடையாது. அவ திருப்பி சொன்னா நீ ஆம்பளையே கிடையாது. நான் ஆம்பளையே கிடையாதுப்பா. வீணா வந்து ஏமாந்து போத சொன்னா கேளு. ஊழல் சக்தி அதிமுக, ஜெயலலிதா ரோல் மாடல். ஊழலை ஒழிப்பேன் செங்கோட்டையனை பக்கத்துல வச்சுக்கிட்டு. இப்ப என்னங்கறதுக்கு ஊழலை ஒழிப்பேன் 36 அதிமுக வந்து ஆட்களை வச்சுக்கிட்டு. அட போயா, நான் ஒரு மொல்ல மாதிரினா நீ ஒரு முடிச்ச வைக்க. நேர்மையான ஆட்சி கொடுப்பேன் RSS பாஜக வந்த வேட்பாளர்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு. 100 ரூபாய் பிளாக் டிக்கெட், 100 ரூபாய் டிக்கெட் 1000 ரூபாய்க்கு பிளாக்ல விக்கிற தன் ரசிகனை மாவட்ட செயலராக்கி எம்எல்ஏ வாக்கி எப்படி ஊழலை ஒழிப்பீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். And everything. Now let me be very honest. They say please ask Mr. Arjuna. His family is the lottery kings of Tamil Nadu. There was an ED raid on you and your family December 2024. You are the money bags. The corruption is in your party. 69 படம் நடிச்சிருக்காரு. கேரியருடைய உச்சம்னு சொல்றாரு. ஆனா மொத்தமாகவே சொத்து 800 கோடி காட்டுறாரு. ஒரு படத்துக்கு 200 கோடி சம்பளம்னா இந்த 5 ஆண்டுகளே நீங்க 1000 கோடி வாங்கிருப்பீங்க. அப்ப 30 வருஷமா நடிச்சது, அப்ப உங்க சொத்தை மறைக்கிறீங்கல்ல. ஏயா கத்துற? நான் எவட நீ கத்துற கத்துல என்ன கோர்த்து விட்டு போயிர போல இருக்கு. 2021க்கு பிறகு மனைவி வருமான வரியை தாக்கல் பண்ணலங்கிறாரு. ஏன் வருமான வரி தாக்கல் பண்ணல? மனைவி கேள்வி கேட்ட உடனே மனைவி மேல அந்த சொத்தை புறத்தையும் எடுத்து தன்னுடைய கார் டிரைவருக்கு கொடுத்தாரு. இவர்தான் நேர்மையான ஊழலான மாற்றத்துக்கான வரப்போறாரா? எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். Hey, I've seen this one. This is a classic. குறுக்கு இந்த கௌசிக் வந்தா ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். அதை தாண்டி யாரும் வரக்கூடாது ப்ளீஸ். கொஞ்சம் அமைதியா நான் பேசுறத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். ஒரு 5 minutes தான். என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. நீங்க எல்லாரும் இந்த விஜய 100% நம்பலாம். நான் உங்களுக்காக மட்டும்தான் வந்திருக்கிறேன். உன்னை நாங்க கூப்பிட்டோமா? உன்னை நாங்க கூப்பிட்டோமா? உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கிறேன். நீ பண்ணதே போதும்பா. நீ பண்ணதுனாலதான்டா இவ்வளவு நிலைமை. பொய் வாக்குறுதிகள் கொடுத்து நான் உங்களை ஏமாத்த மாட்டேன். இதுவே போய் தான். அதனால உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க மகனுக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. புடுங்க, அதெல்லாம் ஒரு கணிக்க மாட்டாங்க. அவ்வளவுதான். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.